உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாருங்க, என்னோட கார் தான் டேமேஜ் ஆயிருக்கு. கேஸ் எல்லாம் போட்டா நீங்க தான் மாட்டுவீங்க. பேசாம கிளம்புங்க. அடடடா, நீங்க மன்னிச்சு விட்டு போகணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. நீங்க போலீஸ்க்கு போன் பண்ணுங்க, நான் வெயிட் பண்றேன். யார் இவ? பயங்கரமான திமிர் பிடிச்ச ஆளா இருப்பா போலயே. இவகிட்ட எல்லாம் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறது நமக்கு தான் டைம் வேஸ்ட். ஹலோ, என்ன மிஸ்டர், ரொம்ப யோசிக்கிறீங்க? போலீஸோட கான்டாக்ட் நம்பர் மறந்து போச்சா? 100 டயல் பண்ணுங்க. இங்க பாருங்க, எனக்கு மைண்டு சரியில்லை, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உங்களை மாதிரி வெட்டியா சண்டை போட்டுக்கிட்டு எனக்கு நிஜமா வாக்குவாதம் பண்ண டைமும் இல்லை. நான் கிளம்புறேன். ஹலோ 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 மிஸ்டர், ஹே ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்க ஓடுறீங்க? ஹலோ, ஹே யூ. நாம இருக்கிற டென்ஷன்ல சம்பந்தமே இல்லாம ரோட்ல போறவகிட்ட எல்லாம் திட்டு வாங்க வேண்டியிருக்கு. அதுவும் இந்த மாதிரி பூஜை நேரத்துல பாதியிலேயே போறது ரொம்ப ரொம்ப ஆபத்து. அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன அம்மா கால் பண்றாங்க? என்ன விஷயமா இருக்கும்? சொல்லுங்கம்மா. ஹலோ நலன், எங்கப்பா இருக்க? மா, கார்ல போயிட்டு இருக்கம்மா. இன்னுமா போயிட்டு இருக்க? முன்னாடியே வீட்ல இருந்து கிளம்பிட்டியப்பா? ஆக்சிடென்ட் ஆனது அம்மா கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம், ஏற்கனவே அவங்க ரொம்ப பயத்தில் இருக்காங்க. இதை வேற சொன்னா இன்னும் பயந்துடுவாங்க. நலன் டேய், கேக்குறது காதுல விழுதா இல்லையா? அது இன்னுமா போயிட்டு இருக்க? கேக்குதுமா, கேக்குது. இப்பதான் போயிட்டு இருக்கேன். சொல்லுங்கம்மா. ஒண்ணு இல்லடா, மனசு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. அந்த சாமியார் சொன்னதெல்லாம் காதுக்குள்ள கேட்டுட்டே இருக்குடா. அம்மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, நீங்க கவலைப்படாம இருங்க. இல்லடா, என்னால நிம்மதியா இருக்கவே முடியல. எனக்கு பயமாவே இருக்கு. அம்மாவுக்காக ஒன்னே ஒன்னு செய்வியா? சொல்லுங்கம்மா, என்ன செய்யணும்? நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போற வழியில ஒரு கோவில் இருக்கு, தெரியுமா? ஆமா தெரியும், சொல்லுங்க. கொஞ்சம் அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு போயிடுறியாப்பா? அம்மாக்காக இதை மட்டும் செய்டா. அப்பதான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். பேசாம அம்மா சொல்ற மாதிரி கோயிலுக்கு போயிட்டு தான் போவோமே. வீட்டில் கிளம்பும் போது வழுக்கி விழ பார்த்தோம். இப்ப கொஞ்சம் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. எல்லாத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி இருக்கே. என்ன பண்ணலாம்? டேய், இவ்ளோ யோசிக்கிற? நீ போறியா? போறேன். சரி, பாத்து போ. நான் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா தமயந்தி தங்கச்சி தேட போறேன். சரிப்பா, பாத்து பத்திரமா போ. நான் வைக்கிறேன். சரிம்மா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.